இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இன்டெக்ரல் கால்குலஸில் எக்ஸசைஸ் 11.6. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திடுங்க. அது பக்கத்தில் ஆல் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் யூனிட் 11 இன்டெக்ரல் கால்குலஸ். அதில் எக்ஸசைஸ் 11.6. இன்டகிரேட் த ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஃபஸ்ட்டு சம் எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர். இதில் இருக்க சம்ஸ் எல்லாம் சப்ஸ்டிடியூஷன் மெத்தடில் போட போகிறோம். எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர் இதை வந்து ஐன்னு வச்சுக்கலாம். லெட் ஐ ஈக்குவல் டு இன்டெக்ரல் எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர் டிஎக்ஸ். இப்போ கீழே இருக்கிற 1 + x ஸ்கொயரை யூன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். லெட் யூ ஈக்குவல் டு 1 + x ஸ்கொயர். இப்போ இந்த யூ ஈக்குவல் டு 1 + x ஸ்கொயரை ரெண்டு பக்கமும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ். யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டியூ, 1ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x dx. இப்போ இந்த 2வை கீழே கொண்டு வந்துட்டா du by 2 ஈக்குவல் டு x dx. இந்த x dx இங்கே இருக்குல்ல, x dxக்கு பதிலாக இந்த du by 2வை சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1 + x ஸ்கொயருக்கு பதிலாக இந்த uவை போட்டுக்கலாம். ஸோ i ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் x dxக்கு பதிலாக du by 2 பை ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயருக்கு பதிலாக u ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப், இது ரூட் யூனா u பவர் ஹாஃப், இது டினாமினேட்டரில் இருக்குது, நியூமரேட்டருக்கு கொண்டு வந்துட்டா u பவர் -½ இந்த பை 2 இந்த du. 1/2 வெளியில் எடுத்துடலாம். 1/2 இன்டெக்ரல் ஆஃப் u பவர் -½ du. 1/2 இன்ட்டு u பவர் -½ இன்டெகிரேட் பண்ணால் என்ன பண்ணுவோம்? +1 ஆட் பண்ணிவிட்டு அதே இதை டினாமினேட்டர்லையும் போடணும். ஸோ -1/2 + 1, டினாமினேட்டரில் -1/2 + 1 ப்ளஸ் c ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 1 - ½ ஹாஃப், இங்கேயும் 1 - ½ ஹாஃப் ப்ளஸ் c ஈக்குவல் டு 1/2. இந்த 1/2 ரிவர்ஸில் போட்டால் ரெசிப்ரோக்கலில் போட்டால் 2 u பவர் ½ ப்ளஸ் c ஈக்குவல் டு இந்த 2 கேன்சல் ஆகிடும். u பவர் ½ ரூட் u ப்ளஸ் c. யூங்கிறது என்னது? 1 + x ஸ்கொயர். ஸோ ரூட் யூக்கு பதிலாக ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர் ப்ளஸ் c. நெக்ஸ்ட் செகண்ட் சம் x ஸ்கொயர் பை 1 + x பவர் 6. லெட் i ஈக்குவல் டு இன்டெக்ரல் x ஸ்கொயர் பை 1 + x பவர் 6 dx. இந்த x பவர் 6ஐ x கியூப்னு மாற்றி எழுதிக்கலாம். எக்ஸ் கியூப் ஹோல் ஸ்கொயர்னு எழுதினோம்னா எக்ஸ் கியூபை யூன்னு வச்சுக்கிட்டோம்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 3x ஸ்கொயர் வந்துடும். 3x ஸ்கொயர் dxன்னு வரும்போது இந்த x ஸ்கொயருக்கு சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி கிடச்சிடும். ஸோ இந்த x பவர் 6ஐ எக்ஸ் கியூப் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். லெட் u ஈக்குவல் டு எக்ஸ் கியூப், டிஃப்ரென்ஷியேட்டிங் யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் du, எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x ஸ்கொயர் dx. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் dx ஈக்குவல் டு இந்த 3 இந்த பக்கம் கொண்டு போயிட்டா du by 3. தேர்ஃபோர் i ஈக்குவல் டு இன்டெக்ரல் x ஸ்கொயர் பை 1 + x பவர் 6 dx தான் கொடுத்துருக்க சம். அதை என்ன நம்ம மாற்றணும்? இன்டெக்ரல் x ஸ்கொயர் பை 1 + x கியூப் ஹோல் ஸ்கொயர் dxன்னு மாற்றிக்கிட்டோம். ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் x ஸ்கொயர் dxக்கு பதிலாக du by 3 டிவைடட் பை 1 + x கியூபுக்கு பதிலாக u இந்த ஸ்கொயர் ஈக்குவல் டு இதில் 1/3 வெளியில் எடுத்துக்கலாம். இன்டெக்ரல் du by 1 + u ஸ்கொயர். இந்த ஃபார்முலா வந்து இன்டெக்ரல் 1/1 + x ஸ்கொயர் dx ஃபார்முலா. 1/1 + x ஸ்கொயர் dx என்ன ஃபார்முலா? tan இன்வர்ஸ் x. இங்கே x இருக்க இடத்துல u இருக்குது. ஸோ tan இன்வர்ஸ் u 1/3 tan இன்வர்ஸ் u ப்ளஸ் c. யூக்கு பதிலாக திரும்ப x கியூபை ரீசப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ 1/3 tan இன்வர்ஸ் x கியூப் ப்ளஸ் c. தேர்ட் சம் e power x minus e power minus x by e power x plus e power minus x. Let I equal to integral of e power minus x minus e power minus x by e power x plus e power minus x dx. இப்போ டினாமினேட்டர் யூன்னு எடுத்துக்கலாம். let u equal to e power x plus e power minus x. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதே e power x, e power minus x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ். இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை முன்னாடி போடணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து -1. அப்போ -1 இன்ட்டு e பவர் மைனஸ் எக்ஸ் வரும். ஸோ மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ். ஸோ du ஈக்குவல் டு e பவர் எக்ஸ் மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் dx. தேர்ஃபோர் i ஈக்குவல் டு e பவர் எக்ஸ் மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் dx. இதுக்கு பதிலாக du போட்டுடலாம். du பை இதுக்கு பதிலாக u. du by u இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும்? log of absolute value of u plus c. log of u ஓட வேல்யூ e power x plus e power minus x. அதை சப்ஸ்டியூட் பண்ணால் log of absolute value of e power x plus e power minus x plus c. நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் 10x power 9 plus 10 power x log 10 base e by 10 power x plus x power 10. இதை இன்டெகிரேட் பண்ணணும். let I equal to
integral 10x power 9 plus 10x power x log 10 base e by 10 power x plus x power 10. Denominator u எடுத்துக்கலாம். Let u equal to 10 power x plus x power 10. இப்போ இதை differentiate பண்ணணும். u differentiate பண்ணா du. 10 power x எப்படி differentiate பண்ணுவோம்? அதை தனியா t எடுத்துக்கலாம். Let t equal to 10 power x. Taking log on both sides. ரெண்டு பக்கமும் log எடுத்துக்கலாம். அப்போ log t equal to log 10 power x. இதில் வந்து base e னு meaning. log t equal to இந்த பவரில் லாகில் பவரில் இருந்துச்சுன்னா அதை முன்னாடி கொண்டு வருவோம்ல. ஸோ எக்ஸ் லாக் 10 பேசின்னு ஆகிடும். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் லாக் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 டி, டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிடி ஈக்குவல் டு இது யூவி ப்ராடக்ட் ரூல் மெத்தட் யூ டிவி ப்ளஸ் வி டியூ. யூங்கிறது எக்ஸ், லாக் 10ங்கிறது கான்ஸ்டன்ட், டிவி அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ப்ளஸ் விங்கிறது லாக் 10 பேசி, எக்ஸ் டியூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஎக்ஸ். ஸோ dt ஈக்குவல் டு இந்த t இந்த பக்கம் கொண்டு போயிட்டா இது 0 ஆகிடுமா, t இந்த பக்கம் கொண்டு போயிட்டா t log 10 base e dx. dt ஈக்குவல் டு tக்கு பதிலாக இந்த 10 power x போட்டுக்கணும், log 10 base e dx. இதுதான் இந்த 10 power x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வரும். இந்த 10 power x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 10 power x log 10 base e dx அது அங்கே போட்டாச்சு. ப்ளஸ் x power 10, x power 10 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 10x power 9. டிஃப்ரென்ஷியேஷனில் பவரில் மைனஸ் பவரில் இருக்கிறத முன்னாடி கொண்டு வந்துட்டு பவரில் ஒன்றை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ 10x பவரில் ஒன்றை சப்ட்ராக்ட் பண்ணால் 9 ஆகிடும் dx. du ஈக்குவல் டு dxஐ காமனாக வெளியில் எடுத்துட்டா மீதி இருக்கிறது 10 power x log 10 base e ப்ளஸ் 10x power 9 into dx. தேர்ஃபோர் i ஈக்குவல் டு இப்போ i என்ன வரும், இந்த 10 power x log 10 base e இது இருக்குது ப்ளஸ் 10x power 9 இது இருக்குது dx. dxக்கு பதிலாக இந்த duவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டிவைடட் பை 10 power x plus x power 10க்கு பதிலாக u. ஸோ integral of du by uங்கிறது log of absolute value of u plus c. uக்கு பதிலாக 10 power x plus x power 10. log of absolute value of 10 power x plus x power 10 plus c. Fifth sum, sin root x by root x. Let I equal to integral sin root x by root x dx. இப்போ இந்த ரூட் எக்ஸை யூன்னு எடுத்துக்கலாம். லெட் யூ ஈக்குவல் டு ரூட் எக்ஸுங்கிறத எக்ஸ் பவர் ஹாஃப்னு எழுதலாம். டிஃப்ரென்ஷியேட்டிங் டியூ ஈக்குவல் டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பவரில் இருக்கிறது முன்னாடி வர ஹாஃப் எக்ஸ் பவரில் ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணணும், ஹாஃப் மைனஸ் 1 டிஎக்ஸ், ஹாஃப் எக்ஸ் பவர் ஹாஃப் மைனஸ் 1ங்கிறது எக்ஸ் பவர் மைனஸ் ஹாஃப் டிஎக்ஸ். எக்ஸ் பவர் மைனஸ் ஹாஃப்ங்கிறது டினாமினேட்டரில் வந்துடும் ரூட் எக்ஸ்னு. ஸோ டியூ ஈக்குவல் டு 1/2 ரூட் எக்ஸ் டிஎக்ஸ். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 டியூ ஈக்குவல் டு 1/root x dx. இப்போ i என்ன கொடுத்துருக்காங்க, இன்டெக்ரல் sin root x by root x dx, sin root x dx by root x. இந்த dx by root xக்கு பதிலாக இந்த 2 duவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டெக்ரல் sin u இதுக்கு பதிலாக 2 du, 2வை வெளியில் எடுத்துட்டா இன்டெக்ரல் sin u du, sin uவை இன்டெக்ரேட் பண்ணால் மைனஸ் காஸ் u. ஸோ i ஈக்குவல் டு -2 cos uக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தோம், root x. ஸோ -2 cos root x plus c. நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து சம், cot x by log sin x. Let I equal to integral cot x by log sin x dx. இதை வந்து யூன்னு எடுத்துக்கலாம். Let u equal to log sin x. Differentiating uவை differentiate பண்ண du, log sin x differentiate பண்ண log differentiate பண்ணும்போது 1/ன்னு போட்டுருவோம், 1/ sin x. மறுபடியும் அது உள்ள இருக்க ஃபங்க்ஷனை differentiate பண்ணணும், sin x differentiate பண்ண cos x dx. So du equal to cos x by sin x dx. du equal to cos x by sin xங்கிறது cot x. du equal to cot x dx. So I equal to integral cot x dxக்கு பதிலாக இந்த du by log sin xக்கு பதிலாக u. integral du by u integrate பண்ணால் log absolute value of u plus c, log of uக்கு பதிலாக log sin x plus c. So log of absolute value of log of sin x plus c. Next seventh sum, cosecant x by log tan x by 2. Let I equal to integral cosecant x by log tan x by 2 dx. இப்போ இந்த denominator uன்னு எடுத்துக்கலாம். Let u equal to log tan x by 2. இதை differentiate பண்ணால் du equal to log differentiate பண்ணும்போது 1/ன்னு போடுவோம், 1/ tan x by 2. இது உள்ள இருக்க ஃபங்க்ஷனையும் differentiate பண்ணணும். tan x by 2 differentiate பண்ணால் secant square x by 2. அது உள்ள இருக்க ஃபங்க்ஷன் x by 2 differentiate பண்ணால் 1/2. அதுக்கப்புறம் dx. ஸோ log differentiate பண்ணணும், tan differentiate பண்ணணும், x by 2வையும் differentiate பண்ணணும். log differentiate பண்ணால் 1/ன்னு வரும், tan differentiate பண்ணால் secant square, x by 2 differentiate பண்ணால் 1/2. அதுக்கப்புறம் x differentiate பண்ண dx. du equal to secant square x by 2 by tan x by 2 into 1/2 dx. du equal to secant square x by 2 1 by cos square x by 2 எழுதிடலாம். divided by
tan x by 2 sin x by 2 by cos x by 2 எழுதலாம் into 1 by 2 dx du equal to 1 by cos square x by 2 இது டிவிஷனில் கீழே டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷனாக இருக்கா அதை ரெசிப்ரோக்கலாக போட்டால் cos x by 2 by sin x by 2 வந்துடும் 1 by 2 dx du equal to ஒரு cos x by 2 கேன்சல் ஆகிடும் ஸோ 1 by 2 sin x by 2 cos x by 2 dx 2 sin x by 2 cos x by 2 என்ன ஃபார்முலா sin x sin theta equal to 2 sin theta by 2 cos theta by 2 இது trigonometric formula theta இருக்க இடத்துல இங்கே x இருக்கு ஸோ 2 sin theta by 2 cos 2 sin x by 2 cos x by 2ங்கிறது sin x 1 by sin x dx ஸோ I equal to integral cosecant x by log tan x by 2 dx is equal to இந்த cosecant x 1 by sin x எழுதிடலாம் இது 1 by log tan x by 2 dx equal to integral இதை முன்னாடி போட்டுட்டு இதை பின்னாடி போடுறேன் 1 by log tan x by 2 1 by sin x dx is equal to log tan x by 2ங்கிறது u so 1 by u dx by sin xங்கிறது இது இருக்குது dx by sin xங்கிறது du அதுக்கு பதிலாக du போட்டோம்னா integral du by u integral du by uங்கிறது log absolute value of u plus c absolute value of u னா என்ன வரும் uக்கு பதிலாக log tan x by 2 so integral value log of absolute value of log of tan x by 2 plus c next 8th sum sin 2x by a square plus b square sin x let I equal to integral sin 2x by a square plus b square sin x dx இந்த denominator u எடுத்துக்கலாம் let u equal to a square plus b square sin square x differentiating du equal to a squareங்கிறது constant differentiate பண்ண 0 ஆயிடும் b square sin square x differentiate பண்ண 2 sin x differentiate பண்ண cos x dx 2 sin x cos x dx is equal to இந்த b square கீழே கொண்டு வந்துடலாம் du by b square 2 sin x cos x எதோட ஃபார்முலா sin 2x ஃபார்முலா sin 2x dx is equal to du by b square therefore I equal to sin 2x by a square plus b square sin x dx sin square x dx is equal to integral sin 2x dx க்கு பதிலா du by b square divided by a square plus b square sin x க்கு பதிலா u இப்போ 1 by b square constant அதை வெளியில் எடுத்துக்கலாம் 1 by b square integral மீதி இருக்குது du by u 1 by b square integral du by uங்கிறது log absolute value of u plus c 1 by b square log u ஓட value a square plus b square sin square x அதை போட்டுட்டோம்னா plus c so I equal to 1 by b square log of absolute value of a square plus b square sin square x plus c next 9th sum sin inverse x by root of 1 minus x square let I equal to integral sin inverse x by root of 1 minus x square dx இவ்வளோ நேரம் டினாமினேட்டரில் இருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ நியூமரேட்டர் எடுத்துக்கலாம் ஏன்னா சைன் இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 by root 1 minus x square ஃபார்முலா உடனே நமக்கு ஞாபகம் வரணும் அதை வச்சு தான் நம்ம சப்ஸ்டியூஷன் எடுத்துக்க முடியும் ஸோ u equal to sin inverse x அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா du equal to 1 by root of 1 minus x square dx sin inverse x ஓட டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா 1 by root of 1 minus x square ஸோ இங்கே dx by root of 1 minus x squareக்கு பதிலாக இந்த duவை கொண்டு போய் போட்டலாம் sin inverse xக்கு பதிலாக u போடலாம் therefore I equal to integral sin inverse x by root of 1 minus x square dx is equal to integral sin inverse x க்கு பதிலாக இந்த u 1 by root 1 minus x squareக்கு dx க்கு பதிலாக du இப்போ integral uவை இன்டகிரேட் பண்ணால் பவரில் 1 இருக்கதா அர்த்தம் அப்போ 1 ஆட் பண்ணிக்கணும் இதே டினாமினேட்டரில் போடணும் அப்போ u square by 2 plus c uங்கிறது என்னது uங்கிறது sin inverse x அப்போ uக்கு பதிலாக sin inverse x whole square by 2 plus c next 10th sum root x by 1 plus root x let I equal to integral root x by 1 plus root x dx இப்போ டினாமினேட்டரை யூன்னு எடுத்துக்கலாம் let u equal to 1 plus root x அது எப்படி எழுதலாம் 1 plus root xங்கிறது x power halfனு எழுதலாம் differentiating uவை differentiate பண்ணால் du 1 plus x whole power half differentiate பண்ணால் 1 differentiate பண்ணால் அது constant 0 ஆகிடும் x power half differentiate பண்ணால் half x power half minus 1 dx du equal to half x power half minus 1ங்கிறது minus half dx du equal to 1 by 2 x power minus halfங்கிறது டினாமினேட்டரில் root xனு வந்துடும் dx cross multiply பண்ணால் 2 root x du equal to dx root x என்னது root x u equal to 1 plus root x அதுதான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ அதிலிருந்து u equal to 1 plus root xலேருந்து root x equal to இந்த 1 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா u minus 1 ஸோ இங்கே root xக்கு பதிலாக u minus 1 போட்டுக்கலாம் 2 into u minus 1 du equal to dx இப்போ I என்னது root x by 1 plus root x dx equal to இப்போ dxக்கு பதிலாக
2 into u minus 1 du அதை போட்டுறோம். dxக்கு பதிலாக 2 into u minus 1 du, root xக்கு பதிலாக இந்த u minus 1, இந்த u minus root xக்கு பதிலாக இந்த u minus 1, dxக்கு பதிலாக 2 into u minus 1 du divided by 1 plus root xக்கு பதிலாக u, இந்த u. இப்போ என்ன ஆகும், இந்த 2 கான்ஸ்டன்ட் வெளியில் வந்துடும். இன்டெக்ரல் u minus 1 into u minus 1 u minus 1 whole square by u du. u minus 1 whole square a minus b whole square ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணால் twice integral u square plus 1 minus 2u by u du. 2 into இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், u square by u plus 1 by u minus 2u by u du. இப்போ ஒரு u கேன்சல் ஆகிடும், இங்கே u கேன்சல் ஆகிடும், மீதி இருக்கிறது twice integral u plus 1 by u u plus 1 by u minus 2 அப்படின்னு இருக்கும் du. 2 into u integrate பண்ணா u square by 2, 1 by u integrate பண்ணா log absolute value of u minus 2 integral du னு வரும். integral du ங்கிறது u plus c. 2 into இப்போ LCM எடுக்கிறோம், u square plus 2 log absolute value of u minus 2 into 2 4u by 2 plus c. இப்போ 2 2 cancel ஆகிடும், u square plus 2 log absolute value of u minus 4u plus c. uக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், uக்கு பதிலாக 1 plus root x சப்ஸ்டியூட் பண்ணணும். So 1 plus root x whole square plus 2 log absolute value of 1 plus root x minus 4 into 1 plus root x plus c. Next 11th sum, 1 by x log x log of log x. Let I equal to 1 by x log x log of log x dx. இப்போ uங்கிறது இதை எடுத்துக்கலாம், log of log x னு எடுத்துக்கலாம். Let u equal to log of log x, differentiating du equal to log differentiate பண்ணா 1 by log x, மறுபடி இந்த log x differentiate பண்ணா 1 by x, x differentiate பண்ணா dx. du equal to 1 by x log x dx. Therefore I equal to integral 1 by இந்த log of log x முன்னாடி போட்டுட்டு x log x பின்னாடி எடுத்துக்கிறேன், log of log x into x log x dx is equal to integral log of log x க்கு பதிலாக u 1 by u dx by x log x ங்கிறது இது du. du equal to integral du by u, integral du by u ங்கிறது log of absolute value of u plus c, u ஓட value log of log x. So this is equal to log of absolute value of log x plus c. Next 12th sum, alpha beta x power alpha minus 1 e power minus beta x power alpha. Let I equal to integral alpha beta x power alpha minus 1 e power minus beta x power alpha dx. இப்போ uங்கிறது beta x power alpha னு எடுத்துக்கலாம். differentiating u-வை differentiate பண்ணா du, இது beta இந்த ஆல்ஃபா x பவர் ஆல்ஃபாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பவரில் இருக்கிறது முன்னாடி வர ஆல்ஃபா எக்ஸ் பவரில் ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணணும், எக்ஸ் பவர் ஆல்ஃபா மைனஸ் 1, பீட்டாங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படியே போட்டுரும். எக்ஸ் பவர் ஆல்ஃபாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஆல்ஃபா எக்ஸ் பவர் ஆல்ஃபா மைனஸ் 1, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஎக்ஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இதை மாற்றி எழுதிக்கலாம், ஆல்ஃபா பீட்டா எக்ஸ் பவர் ஆல்ஃபா மைனஸ் 1 dx. Therefore I equal to integral alpha beta x power alpha minus 1 e power minus beta x power alpha dx is equal to இங்கே e power minus beta x power alpha க்கு பதிலாக e power minus u, beta x power alpha க்கு பதிலாக u, ஸோ e power minus u ன்னு வந்துடும். மீதி இருக்கிறது alpha beta x power alpha minus 1 dx, இதுதான் இது alpha beta x power alpha minus 1 dx, அது என்னது அது du, ஸோ அதுக்கு பதிலாக du. e power minus u இன்டகிரேட் பண்ணால் e power minus u, u ஓட கோஎஃபிஷியன்ட் -1, அதை டினாமினேட்டரில் போடணும் ப்ளஸ் சி. e power minus u by minus 1ங்கிறது மைனஸ் e power minus u ப்ளஸ் சி, மைனஸ் e பவர் க்கு பதிலாக யூக்கு பதிலாக பீட்டா எக்ஸ் பவர் ஆல்ஃபா, ஸோ மைனஸ் e பவர் மைனஸ் பீட்டா எக்ஸ் பவர் ஆல்ஃபா ப்ளஸ் சி, அதுதான் அதோட வேல்யூ. நெக்ஸ்ட் 13th சம், tan x root secant x. Let I equal to integral tan x root secant x dx. இப்போ secant x யூன்னு எடுத்துக்கலாம். Let u equal to secant x, differentiating du equal to secant x differentiate பண்ணால் secant x tan x dx. Therefore tan x dx is equal to இதை கீழே கொண்டு வந்துட்டா du by secant x. இப்போ tan x இங்கே tan x இருக்குது dx இருக்கா, அதுக்கு பதிலாக இந்த du by secant x போட்டுடலாம். tan x root secant x dx equal to இங்கே tan x dxக்கு பதிலாக du by secant x, மீதி இருக்கிறது இந்த root secant x. இப்போ root secant x இங்கே கேன்சல் ஆகிடும், root secant xனு வந்துடும்.
அதுக்கு பதிலாக யூனே போட்டுக்கலாம். அப்போ ஈஸியாக இருக்கும். இன்டெக்ரல் ரூட் யூ டியூ பை யூ, யூங்கிறது சீக்கண்ட் எக்ஸில், அதனால் இன்டெக்ரல் ரூட் யூ டியூ பை யூன்னு போடலாம். இன்டெக்ரல் ரூட் யூ டியூ பை யூ ஈக்குவல் டு, இங்கே ரூட் யூ கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே ரூட் யூ வந்துடும். இன்டெக்ரல் டியூ பை ரூட் யூ டினாமினேட்டரில் இருக்க நியூமரேட்டர் போயிடுச்சுன்னா யூ பவர் மைனஸ் ஹாஃப் டியூ. இன்டெக்ரல் யூ பவர் மைனஸ் ஹாஃப்ங்கிறது யூ பவர் மைனஸ் ஹாஃப் ப்ளஸ் 1 பை மைனஸ் ஹாஃப் ப்ளஸ் 1 ப்ளஸ் சி. யூ பவர் மைனஸ் ஹாஃப் ப்ளஸ் 1ங்கிறது 1 மைனஸ் ஹாஃப்னா ஹாஃப், யூ பவர் ஹாஃப், இங்கேயும் 1 மைனஸ் ஹாஃப் ப்ளஸ் சி. ரெசிப்ரோக்கலாக எடுத்தால் 2 யூ பவர் ஹாஃப் ப்ளஸ் சி. யூங்கிறது என்னது? சீக்கண்ட் எக்ஸ். யூங்கிறது சீக்கண்ட் எக்ஸ். யூ பவர் ஹாஃப்னா ரூட் ஆஃப் 2 ரூட் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ ஐ ஈக்குவல் டு 2 ரூட் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ் ப்ளஸ் சி. Next 14th sum, x into 1 minus x whole power 17. Let I equal to integral x into 1 minus x whole power 17 dx. இப்போ யூங்கிறது 1 minus x எடுத்துக்கலாம். u equal to 1 minus x. அப்போ x equal to என்ன வரும்? x இந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும், u இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும். ஸோ x is equal to 1 minus u. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட்டிங் du equal to 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ண 0 மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண மைனஸ் dx. dx is equal to இந்த மைனஸ் இந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். dx is equal to மைனஸ் du. இப்போ I equal to integral x into 1 minus x whole power 17 dx. xக்கு பதிலாக 1 minus u, 1 minus xக்கு பதிலாக u whole power 17, dxக்கு பதிலாக மைனஸ் du equal to இந்த மைனஸ் வெளியில் வந்துடுச்சு. இந்த u power 17 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். integral u power 17 மைனஸ் இது u power 1ன்னு மீனிங் u power 1 into u power 17 u power 18 du equal to minus u power 17 integrate பண்ணா u power 18 by 18 minus u power 18 integrate பண்ணா u power 19 by 19 plus c equal to minus உள்ள கொண்டு போனா இது plus ஆயிடும், இது minus ஆயிடும். u power 19 by 19 minus u power 18 by 18 plus c. u க்கு பதிலா 1 minus x. So 1 minus x whole power 19 by 19 minus 1 minus x whole power 18 by 18 plus c. Next 15th sum, sin power 5x cos cube x. Let I equal to integral sin power 5x cos cube x dx equal to integral sin power 5x cos cube x cos square x into cos x னு எழுதிக்கலாம். integral sin power 5x cos square x க்கு பதிலாக trigonometry formula 1 minus sin square x cos x dx. இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். integral sin power 5x minus sin power 5x into sin square x sin power 7x cos x dx. Let u equal to sin x. அப்போ என்ன ஆகும்? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் du equal to cos x dx. Therefore I equal to integral sin power 5x cos cube x dx is equal to, அதுதான் இங்கே கொண்டு வந்துட்டோம், integral sin power 5x minus sin power 7x cos x dx is equal to sin x க்கு பதிலாக u. ஸோ இது என்ன ஆகும்? u power 5 minus இது என்ன ஆகும்? u power 7 cos x dxங்கிறது du equal to integral u power 5ங்கிறது u power 6 by 6, u power 7ங்கிறது u power 8 by 8 plus c. u க்கு பதிலாக sin x. So I equal to sin power 6x by 6 minus 7 sin power 8x by 8 plus c. Next 16th sum, cos x by cos of x minus a. Let I equal to integral cos x by cos x minus a dx. இங்கே cos xன்னு இருக்கா மேலே நியூமரேட்டரில், அந்த எக்ஸை வந்து இந்த ஃபார்முக்கு கொண்டு வரதுக்காக x மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ, இதோட ஏ சப்ட்ராக்ட் பண்ணி ஏ ஆட் பண்ணுறோம். ஸோ வேல்யூ சேஞ்ச் ஆகுது, மைனஸ் ஏ கேன்சல் ஆகும், எக்ஸே தான் இருக்கும். நமக்கு இதுக்கு கரெக்டாக வரதுக்காக அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ என்ன ஆகுது? இன்டெக்ரல் காஸ் எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் ஏன்னு போட்டுரும். கீழே டினாமினேட்டரில் காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ டிஎக்ஸ். இப்போ எக்ஸ் மைனஸ் ஏவை தனியாக போட்டுக்கிறோம், ஏவை தனியாக எடுத்துக்கிறோம். காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ. இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா காஸ் ஏ ப்ளஸ் பி, trigonometry formula cos a plus b equal to cos a cos b minus sin a sin b, அந்த ஃபார்முலாவில் இருக்குது. a இருக்க இடத்துல x minus a, b இருக்க இடத்துல a. ஸோ cos of integral cos a cos b க்கு பதிலாக cos x minus a cos a minus sin a sin b க்கு பதிலாக sin x minus a sin a by cos x minus a into dx equal to integral cos x minus a cos a by cos x minus a dx split பண்ணிக்கிறோம் minus integral sin x minus a sin a by cos x minus a dx. cos aங்கிறது கான்ஸ்டண்ட்டாக, அதை வெளியே எடுத்துக்கலாம். integral cos a, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ integral cos a dx minus இது sin by cos tan x minus a sin a dx. cos a வெளியில் எடுத்துட்டா integral dx minus இதில் sin a கான்ஸ்டன்ட், அதை வெளியில் எடுத்துக்கலாம்.
integral tan x minus a dx. Cos a into integral dxங்கிறது x minus sin a into tan differentiate பண்ண log of secant. So log of secant x minus a, x ஓட coefficient 1 தான், so denominatorல 1, அது ஒன்றும் மாறாது, plus c. x cos a minus sin a log of secant x minus a plus c. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திடுங்க. அது பக்கத்தில் ஆல் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.